வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கும். அத்தை எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். ஃப்ரெஷ்ஷாக கொடியில் அப்படியே காய்ச்சது அப்படியே பெருசுன்னு வந்துட்டேன்ப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம பாவக்காய் நம்ம வத்தல் தான் போட போகிறோம். அந்த வத்தல் எதுக்கு போடுறதுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வத்தல் போடுற முறையை மட்டும் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சிக்குவோம். தொடச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நம்ம நல்லா அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஐயோ, ஃப்ரெஷ்ஷாக அதாவது பிஞ்சியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்கள். விதை முத்தவையில் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ 2 லெமன் புழிஞ்சு நம்ம விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. மஞ்சத்தூள் எடுப்போம். ஒரு டீஸ்பூன் போடுப்பேன். கரெக்டாக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஸோ அதேமாதிரி 1 டீஸ்பூன் உப்பு போதும். போதும், தூள் உப்பு போதும். நல்ல கை நிறைய சோல நம்ம தேவையான லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இந்த விதையெல்லாம் காஞ்சுதுன்னா தானாகவே ஓரமாக ஒதுங்கிடும்ப்பா. நம்ம அதை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்ககிட்ட கல் உப்பு இருந்தாலும் ஓகே, தூள் உப்பு இருந்தாலும் போடும். இன்னும் கொஞ்சம் உப்பு போடும். ஸோ அவ்வளோதான். நமக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சிட்டு இது நல்லா வெயிலில் காயணும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இது நல்லா வெயிலில் காயிட்டோம். 3 நாள் நான் காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஆஃப் பண்ணுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுடைய பாவக்காய் வத்தல் பாருங்கள், சூப்பராக காஞ்சிச்சுப்பா. அவ்வளோதான். நல்லா முறுமுறுன்னு இது நம்ம வத்த குழம்பு வைக்கலாம். நம்ம என்ன சைட் டிஷ்ஷு வேணும் அப்படின்னா கூட இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி அதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்து எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து தேங்க்யூ.